அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்த சர்ச்சைக்குரிய பல கேள்விகள் எல்லாரிடத்தும் நிலவி வருது. குற்றம் செஞ்சவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு தடயம் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி ஒரு ஆதாரம் தான் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கும். இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கும் ஆதாரங்களை வச்சே குற்றவாளிகளை எளிதில் பிடிக்கவும், ஜெயலலிதா மரணம் குறித்த பல சர்ச்சைக்குரிய கேள்விகள் நீங்கவும் உதவி செய்யும்னு நம்புறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. குற்றம் எங்க நடந்திருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஜெயலலிதா அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 75 நாட்கள் அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டது, அவரின் உடல் நலம் எப்படி இருக்கு என்ற தகவல்களை அப்போலோ மருத்துவமனை அவ்வப்போது தன் அறிக்கை மூலம் வெளியிட்டு இருந்தாங்க. அந்த அறிக்கையில தான் நமக்கு முக்கியமான ஆதாரம் சிக்கியிருக்கு. அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட எல்லா அறிக்கைகளும் பாருங்க. குறிப்பா தேதிகளை கவனிங்க. எல்லா அறிக்கையிலையும் தேதி கம்ப்யூட்டர்ல டைப் செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த ஒரு அறிக்கை, அதாவது ஜெயலலிதாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் என்ற அறிக்கையில மட்டும் தேதி கையால் எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்போலோ ஸ்டாஃப் இந்த அறிக்கையில மட்டும் தேதிய கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணாம கையால் எழுதியிருக்காங்க? ஒருவேளை அப்போலோ ஸ்டாஃப் டைப் பண்ண மறந்துட்டாங்களோ? அப்படி பார்த்தோம்னா எல்லா அறிக்கையிலையும் தேதி குறிப்பிட்டிருக்கு. இந்த ஒரு அறிக்கை, அதாவது கார்டியாக் அரெஸ்ட் என்று குறிப்பிட்டிருக்கும் இந்த அறிக்கையில மட்டும் கையால எழுதியிருக்காங்க. எல்லா அறிக்கையிலையும் இருக்கிற தேதிகளை இன்னும் நல்லா பார்த்தோம்னா நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வரும். தேதி கையால எழுதப்பட்டிருக்கும் அறிக்கையில் ஒற்றை இலக்க தேதி, அதாவது 6-10-16, 8-10-16, 4-10-16 இந்த மாதிரி தேதிகள் முன்னாடி 0 சேர்த்து எழுதியிருக்காங்க. மற்ற எல்லா அறிக்கையிலையும், அதாவது கம்ப்யூட்டர்ல தேதி டைப் பண்ண அறிக்கையில ஒரு இலக்க தேதி மட்டும்தான் இருக்கு. ஆனா ஒரு சில அறிக்கையில மட்டும் ஒற்றை இலக்க தேதி முன்னாடி 0 சேர்த்திருக்காங்க. இதுல இருந்தே அப்போலோ டைபிஸ்ட் இதை எழுதலைன்னு, ஒருவேளை டைபிஸ்ட் கையால எழுதியிருந்தா கண்டிப்பா மற்ற அறிக்கைகளை போல ஒற்றை இலக்க தேதியை குறிப்பிட்டிருக்கலாம். ஆனா இத அப்போலோ மருத்துவமனை டைபிஸ்ட் எழுதலைன்னு தெள்ள தெளிவா தெரியுது. யார் ஒருத்தருக்கு ஒற்றை இலக்க தேதி முன்னாடி 0 சேர்த்து எழுதும் பழக்கம் இருக்கோ அவர்தான் கார்டியாக் அரெஸ்ட் என்ற அறிக்கையில எழுதியிருப்பார். அப்போ கார்டியாக் அரெஸ்ட் என்று குறிப்பிட்டு இருக்கும் அறிக்கையை தேதி குறிப்பிடாம ஏற்கனவே அப்போலோ மருத்துவமனை டைப் செஞ்சு வச்சுட்டாங்களா? அப்ப யார் அந்த அறிக்கையில தேதியை கையால் எழுதியிருப்பார் என்ற கேள்வி எழுகிறது. யார் ஒருவர் ஒற்றை இலக்க தேதி முன்னாடி 0 சேர்த்து எழுதும் பழக்கம் இருக்கோ அவர்தான் கண்டிப்பா கையால தேதி எழுதியிருப்பார். ஆக அவருக்குத்தான் ஜெயலலிதா மரணம் குறித்த முழு விவரம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவரை பிடிச்சு விசாரிச்சாலே ஜெயலலிதா மரணம் குறித்து முழு உண்மை மக்களுக்கு தெரிய வரும். அதனால் அவரை பிடித்து விசாரிக்கும் வரை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாய்மையே வெல்லும். குற்றம் செய்தவர் கண்டிப்பாக தண்டனை பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.